உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகவலானது கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த காணொலியில் நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா, இளையாம்புத்தூர் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டியர்களுடைய செப்பேடுகளிலேயே மிகவும் பழமையான செப்பேடாக கருதப்படுறது இந்த இளையாம்புத்தூர் செப்பேடு தான். இந்த செப்பேடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 2006 2007க்கு முன்னாடி வரைக்கும் வேலிக்குடி செப்பேடு தான் பாண்டியர்களுடைய பழமையான செப்பேடாக கருதப்பட்டுட்டு வந்துச்சு ஆய்வாளர்களால். இந்த செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முற்கால பாண்டியர்களின் மிக பழமையான செப்பேடு அப்படிங்கிற பெயரை இந்த இளையாம்புத்தூர் செப்பேடு பெற்றிருக்குது. இதுக்கு இளையாம்புத்தூர் செப்பேடு அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரோட பெயர் இளையாம்புத்தூர். அதனால் இந்த செப்பேடை இளையாம்புத்தூர் செப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செப்பேடு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 2007 காலகட்டங்களில் நாணயவியல் ஆய்வாளரான திருச்செங்கோட்டை சேர்ந்த எம் விஜயகுமார் அவர்கள் மதுரையில் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கும்போது அவருக்கு கிடைச்ச இந்த செப்பேடு இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. யாரானாலும் பார்த்துக்கலாம். இந்த செப்பேடை பற்றிய தகவல்களை முதல்ல வெளியிட்டது ஈரோட்டை சேர்ந்த புலவர் சே ராசு அப்படிங்கிறவர் தினமலர் நாளிதழில் 2007லேயே வெளியிட்டிருக்கிறாரு. பாண்டிய மன்னன் ஒருவன் பிராமணருக்கு அளித்த ஒரு நிலதானத்தை அந்த நாட்டின் குறுநில மன்னனான மறவர் குலத்தைச் சேர்ந்த கம்பளை என்பவன் எதிர்த்தான். அவனை பாண்டிய மன்னன் போரிட்டு வீழ்த்தி அந்த மக்கள் கிளர்ச்சி செய்ததை எதிர்த்து அந்த பிராமணருக்கு அந்த நிலதானத்தை உறுதி செய்தான் அப்படிங்கிறது தான் இந்த செப்பேட்டில் உள்ள செய்தி சொல்லுது. இந்த விஷயங்கள் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டில் நடந்திருக்குது. ஆனால் இந்த செப்பேட்டில் இருக்கிற தகவல்களை பார்க்கும்போது இது 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் சரி, அது 9ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்டதுக்கான தடயங்களை நமக்கு தருது. இதில் மொத்தம் 65 வரிகள் இருக்குது. இதில் முதல் 2 வரிகள் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் அரசனையும் வடமொழியில் புகழ்கிறதா இருக்குது. 24 சென்டிமீட்டர் நீளமும் 11.5 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த செப்பேடு ஓலைச்சுவடி வடிவத்திலேயே இருக்குது. மொத்தம் 4 ஏடுகளை கொண்ட இதில் ஒரு ஏட்டில் மட்டும் 2 பக்கங்கள் இருக்குது. 2.25 கிலோ எடை கொண்டதா இந்த செப்பேடு இருக்குது. இந்த செப்பேடுகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு ஒரு வளையம் இருந்ததுக்கான ஒரு தடயம் இருக்குது. அதில் ஒரு துளையும் இருக்குது. ஆனால் வளையமோ அதில் உள்ள முத்திரைகளோ இந்த செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்ட போது அதில் இணைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தகவல். ஒரு மன்னன் பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை எதிர்த்து அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கிளர்ச்சி செய்யும் போது அதுக்கு எதிராக நடந்த பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது தான் மரக்கேடு அப்படிங்கிறது. அப்படி ஒரு மரக்கேடு நிகழ்ந்ததை தான் இந்த செப்பேடும் இதில் இருக்கக்கூடிய தகவல்களும் நமக்கு தெரிவிக்குது. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனுடைய 36வது ஆட்சி ஆண்டில் இந்த செப்பேடு வெளியிடப்பட்டிருக்குது. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனுக்கு மட்டும் மற்ற மன்னர்களை விட அதிகமான முறையில் பெரிய குழப்பங்கள் வாய்ந்ததாக இருக்குது. அவனுடைய ஆட்சி காலத்தை நிர்ணயிக்கிறதுல வரலாற்று ஆய்வாளர்களுக்கு அதை பல பேர் பலவிதமாக கணிச்சிருந்தாலும் இந்த செப்பேடு அவனுடைய 36வது ஆட்சி ஆண்டில் தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது, அவனாலேயே வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் இதில் இருக்கிற தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியுது. முதல் 2 வரிகள் பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் அரசனையும் வடமொழியில் சொல்கிறதா பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3லிருந்து 20 வரிகள் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய குலப்பெருமையையும் புராண பெருமைகளையும் சொல்கிற விதமாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்க்கக்கூடியது பாண்டியர்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற தகவலை அது உறுதிப்படுத்துது. அது எல்லாமே தூய தமிழில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாண்டியர்கள் இந்திரகுலம் அப்படிங்கிற தகவல் ஒரு பொய் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லை, இந்திரனை வென்று அவனை வீழ்த்தி அவனுடைய மணிமுடி, அதாவது அவன் மேலே இருக்கிற கிரீடம் இருக்குது இல்லையா, அதன் மேல் பாண்டியன் தன்னுடைய வளரியை எரிந்து அவனை வீழ்த்தி அவனுடைய அரியாசனத்தில் அமர்ந்தான் அப்படிங்கிறதையும் பாண்டியர்களுடைய பல செப்பேடுகள் குறிப்பிட்டிருக்குது. இந்த செப்பேட்லையும் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு அப்புறமா 20லிருந்து 24ஆம் வரிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனான ஜெயந்தவர்மன் செலியன் சேந்தன் அப்படிங்கிற பெயரில் வழங்கப்படுற ஜெயந்தவர்மனுடைய சிறப்புகளை, இந்த செப்பேட்டு வழங்கின மன்னனுடைய தந்தையாரை பற்றி ஒரு சில சிறப்புகளை அந்த செப்பேட்டில்
20லிருந்து 25வது வரி வரைக்கும் செப்பேடுல உள்ள தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது. 25லிருந்து 36 வரைக்கும் இந்த செப்பேட்டை வெளியிட்ட பாராங்குசன் என்று அழைக்கப்பட்ட பாண்டிய நிண்டசீர் நெடுமாறனுடைய சிறப்புகள், அவனுடைய செயல்கள், அவனுடைய பராக்கிரமங்களை வந்து அந்த வரிகள் வந்து நமக்கு பிரதிபலிக்குது. அதுக்கப்புறமா 36லிருந்து 45 வரைக்கும் உள்ள வரிகளில் இந்த நிலதானத்தை பெற்ற பிராமணருடைய பெருமைகளை பற்றி இந்த செப்பேடு குறிப்பிடுது. 45லிருந்து 59 வரைக்கும் ஓம்படை கிளவிகள் இந்த செப்பேட்டோட பெருமைகள், இந்த செப்பேட்டோட ஆணையை நிறைவேற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியோட பெயர், அதுக்கப்புறமா அந்த பகுதிகளில் நடந்த பிரச்சனைகளை பற்றி அந்த வரிகள் வந்து நமக்கு தெளிவுபடுத்துது. 60லிருந்து 64ஆம் வரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலதானத்தை காப்பதற்காக அரசர் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவனுடைய ஒரு சில நெகிழ்ச்சியான சம்பவங்களை மட்டும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா உள்ள மீதி வரிகளில் எழுதினவரோட பெயர், அதுக்கப்புறமா அந்த அரசருடைய பெயர், அரசனுடைய தந்தை பெயர் போன்றவை மட்டும் குறிப்பிடப்பட்டு அவர்களை பற்றின ஒரு சில தகவல்கள் மட்டும் இந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த தானத்தை வழங்கிய பாண்டிய மன்னனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பாண்டியர்களுடைய குலப்பெருமையையோ இல்லை அவர்களுடைய புராண பெருமைகளையோ நம்ம பேசணும்னா இந்த ஒரு காணொளி பத்தாது. அந்தளவுக்கு அதில் டீட்டெயிலான விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னா முழுசாக பேசணும். அதனால் அதை பற்றின தகவல்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்கான தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இந்த பிராமணர் யார் அப்படிங்கிறத இந்த செப்பேடு தெளிவாக சொல்லுது. காவேரி கரையில் செழிப்புமிக்க ஒரு நிலத்தில் வாழ்ந்த பிராமணர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நிலப்பரப்பை உடைய அன்றைக்கு சோழ நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த என்ற பிராமணருக்கு இந்த நிலதானம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த பிராமணரை பற்றிய சிறப்புகளையும் இந்த செப்பேடு குறிப்பிடப்படுது. நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆசிநாடு அப்படிங்கிற பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய கயத்தாறு, கோவில்பட்டி, ஊத்துமலை, கழுகுமலை போன்ற பகுதிகளை உள்ளடக்கிய இன்றைய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் பாண்டிய நாட்டின் ஒரு பெரும் நிலப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த நிலப்பரப்புகளை ஆட்சி செய்தவன் குறுநில மன்னனாக இருந்தவன் மறவர் குலத்தைச் சேர்ந்த கம்பளை எனும் வீரன் அப்படிங்கிறதையும் இந்த செப்பேடு தெளிவாக நமக்கு உணர்த்துது. இதை பற்றி தான் இந்த செப்பேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா நம்ம கருத வேண்டி இருக்கிறது. ஏன்னா நிறைய கருத்துக்கள் தெலுங்கர்களோட ஆட்சிக்கு அப்புறம்தான் மறவர்கள் வந்து பாளையங்களை பெற்றார்கள், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைச்சதுன்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாயையை கட்டமைச்சிட்டு வராங்க. அதை எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக இந்த ஆவணங்கள் வந்து நமக்கு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்கள் மறவர்கள் அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலராலேயே தவறாக பரப்பப்படுது. அதுக்கும் இது விடையளிக்கிற விதமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இவர்கள் சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கு முன்னாடியே மறவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் வசித்தார்கள், அதுவும் ஒரு குறுநில மன்னனாக வசித்தார்கள் அப்படிங்கிறத இந்த செப்பேடுங்கிறது உறுதிப்படுத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய மன்னனாகவே இருந்தாலும் ஒரு குறுநில மன்னன் ஒரு மாற்றானுக்கு, ஒரு அயலானுக்கு தங்களுடைய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொடுத்தான் என்றால் அதை அன்றைக்கே மறவர்கள் எதிர்த்து போரிட்டு சண்டை செய்துள்ளார்கள், கிளர்ச்சி செய்துள்ளார்கள் அப்படிங்கிறதையும் இந்த செப்பேடு வந்து உறுதிப்படுத்துது. அந்த மன்னன் மட்டும் இல்லை, அந்த மன்னன் உயிரிழந்ததுக்கு அப்புறமும் அந்த மக்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. அதை ஒடுக்கி அந்த ஊரை வந்து இளையம்புத்தூர்னு பேரை மாற்றி இந்த செப்பேட்டை வழங்கியிருக்கிறார் அன்றைய ஆட்சியாளனாக இருந்த பாண்டிய நிண்டசீர் நெடுமாறன். இன்னைக்கு அந்த ஊர் வந்து திருமங்கலக்குறிச்சி அப்படிங்கிற பேரில் வழங்கப்பட்டுட்டு வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மறவர்கள் பாலை நிலத்தில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலை நிலம் கிடையாது இந்த பகுதி. இது வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சான்று. அந்த காலத்திலேயே மருத நிலத்தில் மறவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று. இது மட்டும் சான்று அல்ல, இதுவும் ஒரு சான்று அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது. இந்த காணொளி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலை கொடுத்துருக்கோம், நிறைய குழப்பங்களுக்கும் வழிவகுத்திருக்கும். வரலாறு அப்படிங்கிறது ஒரு புத்தகத்திலேயோ இல்லை ஒரு வீடியோலையோ சொல்லி முடிக்கப்படக்கூடியது அல்ல. நாம் தேடணும், தேடிக்கொண்டே இருக்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன நீங்கள் பாண்டியர்களை தேடுறதை எல்லாம் தேடி முடிச்சாச்சுன்னு. அப்படி இல்லை. பாண்டியர்களுடைய தேடல்கள் ஒரு நாளில் ஒரு மனுஷன் விவரிக்க முடிஞ்சு பேச முடிஞ்சால் கூட அவனோட ஆயுசுக்கும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு வரலாறுங்கிறது பெரிய விஷயம்.
அதை நம்ம தேட தேட தான் கிடைக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு போவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த செப்பேடை பற்றிய தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் கேள்விகளை கேளுங்க, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு தாரேன். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் சந்திப்போம்.